गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தக்ஷாயன புண்ணிய கால விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 27/7/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:55 திதி அதிகாலை 12:36 வரை உங்களுக்கு துவிதியை, அதன் பின்பு திருதியைன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் லக்ஷ்மியினுடைய ஒரு நாள். அதுவும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு பிறை தெரியக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு திருதியை அப்படின்னாலே உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சமான ஒரு நாள் இன்றைக்கி. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதத்தை தரக்கூடிய ஒரு நாள். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாஸ்து நாள் கூட. அதனால் இன்றைக்கி அருமையான நாள் தான் இன்றைக்கி. சரி, அதை பற்றி அப்புறம் பார்க்கலாம். நட்சத்திரம் இன்று மாலை 6:54 வரை மகம், பின்பு பூரம். நாம யோகம் காலை 6:09 வரை வியாதிவாதம், அதன் பின்பு வரியான். கரணம் பிற்பகல் 12:40 வரை தைத்துல கரணம், பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம் இன்றைக்கு மாலை, அதாவது மாலை 6:54 வரை உங்களுக்கு மரண யோகம், அதன் பின்பு சித்த யோகம் ஆரம்பமாகிறது. நல்ல நேரம் இன்னைக்கு காலை 8:15 முதல் 9 மணி வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை அதாவது மதியம் பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை. மாலை, அதாவது மாலை அப்படின்றத விட நண்பகல் அப்படின்னு வச்சுக்கலாம், 1:30 2:30 வரை. வார சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை 6:54 வரை உத்திராடம், அதன் பின்பு திருவோணம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா கண்ணூறு கழித்தல் அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கி இருக்குது. திஷ்டி கழிக்கிறது தான் இன்றைக்கி கழிக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி வாஸ்து நாள். இன்றைக்கி வாஸ்து நாள்னால் பூமி பூஜை, இன்றைக்கி கீழ்நோக்கு நாள் வேறு இல்லைங்களா. அதனால் இன்றைக்கி பூமி பூஜை போடுறவங்க இன்றைக்கி போடலாம். நம்ம அதை கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்ப்போம். இன்றைக்கி கடக லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் புதனும், புதன் வக்ரம் பெற்றிருக்கிறார். சிம்மத்தில் சந்திர பகவான், அங்காரக பகவான், கேது பகவான் இணைந்திருக்கிறார்கள். கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். இன்றைக்கி சுக்கிரன் நேற்றே மிதுனத்தில் வந்துட்டார். அதனால் குருவும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார்கள். அதாவது காலபுருஷனுக்கு 3வது வீட்டில் 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டில் குருவோடு இணைந்திருக்கிறார். அதாவது தேவகுருவும் அசுரகுருவும் இணைந்து இருப்பது இது ஒரு விசேஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது எப்படிப்பட்டது, என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்பு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது ஒரு பரிகாரம் சொல்கிறேன். பரிகாரம் அப்படின்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, 1 கடன் பிரச்சனை, 2வது எதிரி தொல்லை, குடும்பத்தில் பிரச்சனை, இப்படிலாம் இருக்குது. சரி, நம்ம எதிரி தொல்லைன்னு சில பேருக்கு மறைமுக எதிரி கூட இருப்பாங்க. மறைமுக எதிரினா நம்ம கூடவே இருப்பாங்க. சில பேர் அதுவும் குழிபறிப்பாங்க, அதுவும் எதிரி தான். அதே மாதிரி நமக்கு தெரியாத எதிரிகள், நமக்கு தெரியாத எதிரிகள் யாருன்னே தெரியாது, ஆனால் நமக்கு கெடுதல் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட எதிரியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை, அதை வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு வழிமுறை என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது என்னென்னா எழுதி கூட வச்சுக்கோங்க. இதை வேணும்னா அடுப்பு கறி இருக்கு இல்லையா, அந்த சாம்பல் இருக்கு இல்லையா, அந்த சாம்பல் பொடி, அதே மாதிரி துரு பிடித்த இரும்பு இருக்கு இல்லையா, அது உரசி எடுக்கணும். எடுத்த ஒரு பொடி மிளகு பொடி, அது கூட தூள் உப்பு, இது ஒன்றாக கலக்கி
எதிரி புழங்குறாங்க இல்லையா, அந்த இடத்துல போட்டுடணும். அதுக்காக எல்லாருக்கும் எதுவுமே போட்டுறாதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். இது ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க. சில பேர் என்னன்னா பக்கத்து வீட்டிலே இருப்பாங்க, ரொம்ப பிரச்சனை கொடுப்பாங்க. ஒன்றுமே இல்லாது தொட்டதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் செய்யலாம், ஆனால் எல்லாருக்கும் செஞ்சிடாதீங்க, அது உங்களுக்கு தான் பாதிப்பு கொடுக்கும். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நிறைய பேருக்கு இந்த தொல்லைகள், இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போது 20,000 30,000 செலவு பண்ண முடியாதவர்கள் இதை செய்யும்போது உங்களுக்கு அது நன்மையை தான் நடக்கும். இன்னொன்று மறுபடியும் சொல்லிடுறேன், இதை நீங்கள் தேவையற்ற விஷயத்துக்கெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வேலை நடக்காது. ஒருத்தர் என்ன வந்தார், அவரும் ஏதோ சொல்கிறவர் போல இருக்குது. ஒரு முட்டை தாந்திரிகம் செஞ்சாராம். அது செய்யறது நல்லதுக்கு செஞ்சால் அந்த வேலை நடக்கும், தீயவைக்கு செஞ்சால், நானும் செஞ்சு பார்க்குறேன்னு செஞ்சால் நிச்சயமாக அது நடக்காது. அதுதான் அங்கே இருக்கிற விஷயம், புரியுதுங்களா? அதனால் நல்லதுக்கு மட்டும் செய்யுங்க. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், எதிரியை கட்டுப்படுத்த நல்வழி நம்ம வழிக்கு வராமல் இருக்கிறதுக்கு இந்த பிரச்சனை என்னென்னா, அடுப்பு கறி, சாம்பல் பொடி, துருபிடித்த இரும்பில் சுரண்டி எடுத்த ஒரு பொடி, மிளகு பொடி, தூள் உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றாக கலக்கி எதிரி புழங்குற இடத்துல போட்டிங்கன்னா அவங்களால நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இது நல்லதுக்கு மட்டும். நல்லது அப்படின்னா உங்களுக்கு உண்மையாக தொல்லை கொடுக்கறதா இருந்தால் செய்யணும். தேவையற்றதுக்கெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கே அது பாதிப்பு வந்துடும், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் வசம்பு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி மனசில் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்த எண்ணங்கள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். உங்கள் செயல்பாட்டில் சிந்தித்து செயல்படுங்கள். சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்றைக்கி. நண்பர்கள் வழியில் ஆதாயங்கள் கிடைக்கும், ஆதரவான ஒரு சூழ்நிலையெல்லாம் அமையும். அதே மாதிரி விலையுயர்ந்த பொருட்கள்னா உங்களுக்கு பிடித்த பொருட்கள் கூட இருக்கலாம், விலையுயர்ந்த பொருட்கள், அதெல்லாம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் இப்பொழுது இருக்குது. புரிதெல்லாம் அதிகரிக்கும். இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிசய திசை மேற்கு திசை, அதிசய எண் 3 அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இருக்குது. பரணி நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, மனசில் ஒரு புதுவிதமான சிந்தனைகள் உருவாகின்ற ஒரு தருணம். விவசாயம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல மேன்மை ஏற்படும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். தவறிப்போன சில பொருட்கள்லாம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு உண்டு. உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் விலகும். மனை சார்ந்த கடன் உதவிகரம்லாம் இன்றைக்கி கிடைக்கும். அபிவிருத்திக்கான சூழல்களாக மேம்படும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்லாம் மேம்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு உடன் பிறந்த சகோதரர்களும் சூழ்நிலை அறிந்து செயல்பாடு உங்களிடம் இருக்கட்டும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். புதிய பொருட்கள் மீதான ஒரு ஈர்ப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதே போல் இன்றைக்கி சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் இன்றைக்கி தீரும். கணவன் மனைவியிடையே நல்ல அந்யோன்யம் ஏற்படும். திட்டமிட்ட காரியத்தில்
நம்பிக்கையோடு எதையும் செய்தால் இன்றைக்கி தன்னம்பிக்கையோடு செயல்படுகின்ற ஒரு தருணம் ஏற்படும். சக ஊழியர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். இன்றைக்கி செலவுகள் ஏற்படும், அதே மாதிரி முயற்சிகளும் இன்றைக்கி மேம்படும். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. எதிர்பாராத தன வரவும் இன்றைக்கி கிடைக்கும். அதிசய திசை கிழக்கு திசை, அதிசய எண் 9, அதிசய நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துக. மிருகசீரிஷ நட்சத்திரக்கார திருப்திகரமான ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திர குழப்பங்கள் விலகும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களை, வேலை செய்கிற இடத்தில் உங்களுக்கு அதிகாரிகள் மூலம் நல்ல ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். உறவினர்கள் மூலம் ஆதரவு கிடைக்கும். வாழ்க்கை துணை வழியில் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்க. புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு உங்களுக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி ஏற்படும். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல லாபங்களும் அதே மாதிரி நல்ல சூழ்நிலையும் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உயர்வு நிறைந்த நாளாகவும் வரவும் இருக்கும். இன்றைக்கி செலவும் இருக்கும். இன்றைக்கி சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. வார்த்தையில் மட்டும் நிதானத்தை காட்டுங்க. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர் லாபகரமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, எந்த ஒரு வேலையிலும் விவேகத்தோடு செய்யுங்க. ஏன்னா இன்றைக்கி ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். அதே மாதிரி நிதானத்தோடு இன்றைக்கி எந்த வேலையும் செய்யணும். சில பழைய நினைவுகளால் மனசில் ஒரு இறுக்கம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்களோடு இருப்பவர்களிடத்தில் கோபப்படாமல் இருங்கள். உங்கள் கூட இருக்கிறவங்களாகட்டும், மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவி, கோபப்படாமல் இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். புதிய முதலீடு செய்யும்போது பெரியோர்களின் ஆலோசனை பெற்று அதை செய்தால் சிறப்பாக இருக்கும். வண்டி வாகன பயணங்களில் கவனம் தேவை. எதிலும் நேர்மறை சிந்தனைகள் இருப்பது தவறு. அதையெல்லாம் இன்றைக்கி விலக்கிட்டு நேர்மறை சிந்தனையோடு இன்றைக்கி எதை செய்தாலும் சிறப்பாக இருக்குது. எதிர்மறை சிந்தனையை விலக்கிடுங்க. அதே போல் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மறைமுக நெருக்கடிகள்லாம் தோன்றி மறையும். இன்றைய நாள் நன்மையும் இருக்கும். அதே மாதிரி செலவுகளும் இன்றைக்கி கூடும். கவனமாக இருப்பது நன்மை. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்படுவது மிகவும் நன்மையை தரும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் ஆலோசனை பெற்று இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் மறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவுகளில் கொஞ்சம் நெருக்கடிகள் ஏற்படும். இழுபறி இருக்கும். இழுபறி இருந்தாலும் மாலை வேலைக்கு பிறகு அது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி வெளியூர் பயணங்களால் நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு தருணம். சுபகாரியம் பேச்சுவார்த்தைகள் நன்றாக சாதகமாக ஒரு முடிவுக்கு வரும். கணவன் மனைவியிடையே நெருக்கமும் அந்யோன்யமும் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். நெருக்கமானவர்கள்னால் கூடவே இருக்கிற நண்பர்கள் இருக்கலாம், சகோதரர்கள் இருக்கலாம், சகோதரி இருக்கலாம், சரிங்களா? கணவன் மனைவி அந்யோன்யம் இருந்தாலும்
தேவையில்லாத ஒரு விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதுதான் அங்கே முக்கியமானது. அதனால் இன்றைய நாள் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும், கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட திசை இன்றைக்கி வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுவரிகள் எல்லாம் இன்றைக்கி விலகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள்லாம் மனதில் அதிகரிக்கின்ற ஒரு நாள். உறவினர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படும். அதே மாதிரி சிந்தனை அப்படின்னு சொல்லும்போது நிறைய மனசில் ஒரு குழப்பங்கள் இருந்திருக்கும், மன தெளிவு இல்லாமல் இருந்திருக்கும். அந்த சிந்தனைகளில் இருந்து வந்த சில பிரச்சனைகள், குழப்பங்கள்லாம் இன்றைக்கி விலகும். வீடு மனை சார்ந்த விஷயத்தில் தடை தாமதங்கள்லாம் இன்றைக்கி விலகும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். சுபகாரியங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர் தடை தாமதங்கள்லாம் விலகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, வீட்டின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி ஏற்படும். உத்தியோகத்தில், வேலையில் ஒரு ஆதரவான சூழல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய செயல்பாட்டில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. அதே போல் வியாபாரம் தொடர்பான ஒப்பந்தங்கள்லாம் இன்றைக்கி கைகூடக்கூடிய ஒரு தருணமாக இன்றைக்கி இருக்கும். தொழில்நுட்ப கருவிகளில் ஈடுபாடு ஏற்படும். அதை வாங்கி ஒரு தொழில் அமைக்கக்கூடிய ஒரு தருணம், ஒரு எண்ணம் உங்களுக்கு நிறைய இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி இன்றைய நாள் சுகம் நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்குது. இப்போ அந்த தொழில்நுட்ப கருவி இதிலெல்லாம் வாங்கணும்னு நினைக்கும் போது பெரியோர்களை ஆலோசனை கேட்டு அதை செய்வது மிக மிக சிறப்பு. இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 2 அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி பச்சை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள்லாம் இன்றைக்கி கிடைக்கும். இப்போ முடிவே கிடைக்கல ஒரு சில விஷயத்துக்குன்னா இன்றைக்கி அது முடிவு கிடைக்கின்ற ஒரு தருணம் ஏற்படும். அனுஷ நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தந்தை வழி உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். சேமிப்புகள் மூலம் ஆதாயகரமான ஒரு சூழல் இன்றைக்கி ஏற்படும். சில பேர் ஆராய்ச்சி சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். அந்த விஷயத்தில் ஒரு புதிய ஒரு சூழல் ஏற்படுகின்ற ஒரு தருணம். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் ஏற்படும். பயணங்கள் மூலம் ஒரு புதுவிதமான அனுபவமும் அதனால் ஒரு லாபமும் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவுலாம் கிடைக்கும். புராணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமையும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விட்டு கொடுத்தலும் புரிதலும் இருக்கணும். மறதி தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதனால் கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் பொறுமையோடு செய்யுங்க. குடும்பத்திலும் நிதானத்தை காட்டுங்க. இன்றைக்கி லீவு இல்லையா,
ஞாயிற்றுக்கிழமை லீவு, எல்லோரும் வீட்டில் தான் இருப்பீங்க. அதனால் விட்டு கொடுத்து செல்லுங்கள். கையிருப்புலாம் குறையும். இன்றைக்கி செலவுகள் அதிகரிக்கும், பிள்ளைகளால் செலவுகள் இருக்கும். அதே மாதிரி குடும்பமாகட்டும் வெளிவட்டாரமாகட்டும் இன்றைக்கி ஆன்மீக பயணங்களும் ஏற்படும். இருந்தாலும் அதனால் ஒரு செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதனால் பயணங்கள் அதிகரிக்கும் போது செலவுகளும் கூடும். அதனால் இன்றைய நாள் எதை செய்தாலும் யோசித்து சிந்தித்து நிதானமாக செய்ய வேண்டிய ஒரு நாள். அமைதியோடு செய்யுங்க. இன்றைக்கி விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க. சந்திராஷ்டமம் ஒன்றும் பண்ணாது. அதே மாதிரி இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட 1 அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீரும், அவ்வளோதான். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் சந்திராஷ்டமம் இருக்குது, அவிட்டத்துக்கு கொஞ்சம் இருக்குது. அதனால் கொஞ்சம் அவங்க தான் கவனமாக இருக்கணும். அதனால் திருவோணம் நட்சத்திரக்காரரை விட்டு கொடுத்து செல்லுங்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு செலவுகள் அதிகரிக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களுக்கு இன்றைக்கி மனசில் ஒரு புதுவிதமான ஆசைகள் எல்லாம் பிறக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. நினைத்த காரியங்கள் எதிர்பார்ப்புகள் அத்தனையும் இன்றைக்கி நிறைவேறும். சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்லாயிருக்கும். நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அடுத்த இனத்தவரும் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமாக இருப்பார்கள். வியாபாரம் தொடர்பான ஒரு விஷயத்தில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு மேம்படும். படிக்கிற மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான ஒரு விஷயத்தில் நல்ல அனுகூலமாக இருக்கும். அந்த துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆசைகள் நிறைவேறுகின்ற ஒரு நாள். சதயம் நட்சத்திர நெருக்கம் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது அவசியம். தேவையற்ற சிந்தனைகளை குறைத்து கொள்வது நல்லது. வேலையாட்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி வேலை செய்யும் இடத்திலும் முன்கோபமின்றி நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்குது. இன்றைய நாள் உண்மையிலே உங்களுக்கு நல்ல நாள். அதனால் இதெல்லாம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா மகிழ்ச்சி, தனவரவு, அதே மாதிரி பாராட்டு, அதே மாதிரி பயணங்களால் அனுகூலம் எல்லாமே கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. பாராட்டுகளும் இன்றைக்கி கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்களால் ஒரு அனுகூலமும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அதாவது ஒரு தன்னம்பிக்கையோடு எதையும் இன்றைக்கி செய்யும்போது எல்லா விதத்திலும் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். குடும்பமாகட்டும் வெளிவட்டாரமாகட்டும் அதே மாதிரி வேலையில் ஆகட்டும் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சூழ்நிலை அறிந்து செயல்பாடு இருக்கட்டும், மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.